ராஜஸ்தான் மாநிலத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் டவல் ஒன்றை வயிற்றில் வைத்து தைத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 3 மாதம் கடும் வலியால் துடித்த பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? அறுவை சிகிச்சையின் போது வயிற்றுக்குள் கத்தரிக்கோல், வாட்ச், கையுறை என விதவிதமான பொருட்களை வைத்து சரமாரியாக தையல் போட்ட மருத்துவர்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ராஜஸ்தானில் ஒரு மருத்துவர் கர்ப்பிணி பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்தபோது கையை டவலால் துடைத்துவிட்டு அதை மறந்தார் போன்று வயிற்றுக்குள் வைத்து கோணிப்பையை தைப்பது போல் குத்து மதிப்பாக தைத்து வைத்திருக்கிறார் ஒரு மருத்துவர். அடுத்த 3 மாதங்களுக்குள் வயிற்று வலியால் துடித்த பெண்ணுக்கு நடந்தது என்ன? ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடந்துள்ளது. அறுவை சிகிச்சையின் போது மருத்துவர் தனது கையை ஒரு டவலால் துடைத்துவிட்டு அதை வைக்க இடமல்லாமல் பெண்ணின் வயிற்றுக்குள்ளேயே வைத்து விட்டார். சற்று நேரத்தில் அதை மறந்துவிட்ட மருத்துவர் அப்படியே டவலை வயிற்றுக்குள்ளேயே விட்டு சரசரவென தையல் போட்டு மூடிவிட்டார். அதன் பின் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு சென்ற பெண்ணுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு அவதிப்பட்டு வந்துள்ளார். மருத்துவர்களின் அலட்சிய போக்கை அறியாமல் பல மருத்துவமனைகளுக்கு சென்ற அந்த பெண் தொடர்ந்து 3 மாதங்களாக வலி நிவாரணி மருந்துகளை சாப்பிட்டு வந்துள்ளார். ஆனாலும் வலி குறையவில்லை. இறுதியாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்ற அவருக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது வயிற்றுக்குள் ஏதோ ஒரு பொருள் வித்தியாசமாக இருப்பது தெரிய வந்தது. இருப்பினும் அது கட்டியா அல்லது வேறு ஏதேனுமா என்பதை தெரியாத மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து பார்த்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். இதையடுத்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து பார்த்தபோது 15க்கு 10 சென்டிமீட்டர் அளவிலான டவல் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர். குடலுக்கு நடுவே சிக்கியிருந்த அந்த டவலை நீக்கிய மருத்துவர்கள் அதனால் ஏற்பட்டிருந்த கிருமி தொற்றுக்களை அகற்றி மீண்டும் தையல் போட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக பல மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்த போதும் பல மருத்துவர்கள் ஆய்வு செய்த போதும் வயிற்றில் கட்டியிருப்பதாகவே கருதியுள்ளனர். அவருக்கு வலி நிவாரணி மருந்துகளை தொடர்ந்து கொடுத்து வந்ததால் பெண்ணின் உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது அந்த பெண் 8 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு நலமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மருத்துவரின் அலட்சியம் குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. குழுவினரின் அறிக்கை கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர்.